சூரபத்மனை மட்டும்தான் கொல்லணும். ஆனா வேற வழியே இல்லாம சூரபத்மனுக்கு ஆதரவா நின்னாங்க இல்லையா, அவங்களையும் சேர்த்து கொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஆணைப்படை ஆட்கள், குதிரைப்படை ஆட்கள், காலாட்படை ஆட்கள் எல்லாரும் அந்த ஒரு போர் நடந்தது அப்படின்னா பல உயிர் போகும் இல்லைங்களா? அந்த மாதிரி அப்படி அவ்வளோ உயிர்கள் கொன்னதை அந்த கடவுளால் எப்படி தாங்கிக்க முடியும்? அவர் காக்க வேண்டிய உயிர்களை அவரே கொல்லும்போது அதை தாங்க முடியாம அவர் படுற அந்த வேதனையிலிருந்து அவரை வெளியே கொண்டு வந்தாங்களோ தவிர சனியெல்லாம் வந்து அவரை பிடிக்காதுங்க. அது தோஷமும் இல்லை. இது நாமளா நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க பையன் எக்ஸாம் எழுத போறான், ஒரு ஐஐடி நீட் எழுத போறாரு, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போறாருன்னா அன்னைக்கு காலையில எப்படி இருக்கும் உங்க வீடு? டென்ஷனா இருக்குமா இருக்காதா? அவரே டென்ஷனா இருப்பாரு. சாப்பிடுவாரா? சரி, உங்களால சமைக்க முடியுமா? அவங்க அப்பானால அன்னைக்கு ஆஃபீஸ் போக முடியுமா? பையனை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு இல்லக்கா எங்க எழுதுறாரோ அந்த சென்டர்ல கொண்டு போய் விட்டுட்டு வெளியே நிப்பாரா? நிக்க மாட்டாரா? எதுக்காக அதை நீங்க செய்றீங்க? தான் குழந்தை சரியா அதை பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு வேகம், அதே மாதிரி தான் பண்ண போற வேலையை சரியா பண்ணிடணுங்கிற டென்ஷன் அவருக்கு. இது முருகருக்கும் இருக்கும் தானே? இந்த உலகத்தையே காக்க வேண்டிய இடத்துல அவர் வந்து நிக்கிறாரா? அப்போ இங்க பாருங்க, சொல்றப்பவே நமக்கு இதாகுது. அப்போ இந்த உலக உயிர்களையே காப்பாத்துறது உன் கையில தான் இருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன கல்யாணம் ஆகாத ஒரு பையனை அனுப்புறாங்க. அப்போ அவர் எப்படி போயிருப்பாரு? எவ்வளோ அந்த டென்ஷனோட போயிருப்பாரு. அப்போ அங்க இருந்த மக்களையெல்லாம் கொல்றப்போ அவருக்கு என்ன ஆயிருக்கும்? ஐயோ, வாழை காப்பாற்ற வேண்டிய மக்களை நம்மளே கொல்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு நம்ம பாவம் செஞ்சிட்டோமோ அப்படின்னு தோணும்ல. அதையெல்லாம் அவர் மனசுல இருந்து அதெல்லாம் வெளியே எடுக்கணும். புரிஞ்சுதுங்களா? அதுதான் வந்து தோஷம் அப்படின்னு சொன்னா, இப்போ தம்பி உங்க வீட்டுல இருந்து எக்ஸாம் எழுதிட்டு அவர் சாயந்தரம் வீட்டுக்கு வந்து உட்கார்ந்தா கூட அதை எழுதுனது சரிதானான்னு ரிசல்ட் வர வரைக்கும் அவர் டென்ஷனா தானே இருப்பாரு. நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டென்ஷனா தானே இருப்பீங்க. டென்ஷன் இல்லாம இருக்குமா? 2 மாசம் கழிச்சு ரிசல்ட் வந்து அவர் நல்லா பண்ணிட்டாருன்னு தெரியறப்ப தானே நம்ம நிம்மதி ஆகிறோம்.